வணக்கம் யூடியூப் நண்பர்களே, எனது கிரேடல் டு கிரமேஷன் யூடியூப் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். கடலில் வாழும் உயிரினங்களின் மிகவும் புத்திசாலித்தனமான குழுவான செபலோபாட்களின் 8 கைகள் கொண்ட ஆக்டோபஸ்கள் தான். செபலோபாட்களின் பரிணாம வளர்ச்சியின் ஆரம்பத்தில் ஓடுகளின் உறுதியான பாதுகாப்பில் நம்பியிருந்தன. ஆனால் காலப்போக்கில் வெளிப்புற ஓட்டை இழந்து அதற்கு பதிலாக உயர்ந்த புத்திசாலித்தனம், ஒளிந்து கொள்ளும் திறமை மற்றும் வலுவான நெகிழ்வான கைகள் போன்ற புதிய தழுவல்களை நம்பியிருந்தன. இன்று கடலில் சுமார் 300 வகையான ஆக்டோபஸ்கள் நீந்திக் கொண்டிருக்கின்றன. இருப்பினும் புதிய இனங்கள் கண்டுபிடிக்கப்படுவதால் சரியான எண்ணிக்கை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆக்டோபஸ்கள் நண்டுகள், இறால்களை உணவாக கொள்ளும். ஆக்டோபஸ்கள் தங்கள் பெரும்பாலான நேரத்தை கடல் தரையில் செலவிடுகின்றன. அவை தனிமையான உயிரினங்கள் மற்றும் ஒரு குகையில் தனியாக வாழ விரும்புகின்றன. ஆக்டோபஸ்கள் அதிநவீன நுண்ணறிவுக்கு பெயர் பெற்றவை. சில விஞ்ஞானிகள் ஆக்டோபஸ்கள் தான் கிரகத்தில் முதல் அறிவார்ந்த உயிரினங்கள் என்று கூட வாதிடுகின்றனர். அவை முடிச்சுகளை அவிழ்க்கவும், ஜாடிகளை திறக்கவும், குழந்தைகளுக்கான ஆதாரங்களை அமைக்கவும் முடியும். மேலும் அவை பொதுவாக நிபுணத்துவம் வாய்ந்த தப்பிக்கும் கலைஞர்களாகும். ஆக்டோபஸ்கள் தனித்துவமான ஆளுமைகளை கொண்டுள்ளன. ஆக்டோபஸ் கூச்ச சுபாவம் உள்ளதாகவும் தனிமையாகவும் இருக்கலாம், ஆர்வம் உள்ளதாகவும் விளையாட்டுத்தனமாகவும் இருக்கலாம், அல்லது குறும்புத்தனமாகவும் கோபமாகவும் இருக்கலாம். ஒருவேளை பாதுகாப்பற்றதாகவும் மென்மையான உடலுடனும் வலுவான சுறுசுறுப்பான எலும்பு மீன்களுடன் போட்டி சூழலில் வாழ்வதும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான கூர்மையான மனதை உருவாக்க வழிவகுத்தது. பொதுவாக ஆக்டோபஸ் 16 அடி வரை வளரும். 50 கிலோ எடை கொண்டதாகவும் இருக்கும். ஆக்டோபஸ்களின் சில வகைகள் பற்றி இப்பொழுது பார்ப்போம். 1. ராட்சத பசிபிக் ஆக்டோபஸ் இனங்கள். வடக்கு பசிபிக் ஆக்டோபஸ்கள் ராட்சத ஆக்டோபஸ் என்று அழைக்கப்படும். இது சுமார் 16 அடி நீளம் மற்றும் 250 கிலோகிராம் எடையுள்ளதாக இருக்கும். அதன் 8 கைகள் ஒவ்வொன்றும் சுமார் 5 அடி நீளம் கொண்டவை மற்றும் 2000 உறிஞ்சிகளை கொண்டுள்ளன. 2. மிகச்சிறிய ஆக்டோபஸ் இனங்கள். நட்சத்திர உறிஞ்சும் குள்ள ஆக்டோபஸ் உலகின் மிகச்சிறிய ஆக்டோபஸாக கருதப்படுகிறது. பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல்கள் முழுவதும் இது ஆழமற்ற நீரில் காணப்படும். 2.5 சென்டிமீட்டர் நீளமும் மற்றும் சுமார் 1 கிராம் எடையுடன் கூடியது. அவற்றின் ஆயுட்காலம் சுமார் 6 மாதங்கள் மட்டுமே. நட்சத்திர உறிஞ்சும் குள்ள ஆக்டோபஸ் அதன் பெரும்பாலான நேரத்தை கடலின் மேற்பரப்புக்கு அருகில் மிதந்து பிளாங்டனை உண்கிறது. 3. ரீஃப் ஆக்டோபஸ் இனங்கள். முடி நிறைந்த ரீஃப் ஆக்டோபஸ் ஒரு பெரிய காகித கிளிப்பின் அளவு கொண்டது மற்றும் ஒரு சிறிய பாசி பந்து போல் தெரிகிறது. 2000வது ஆண்டின் முற்பகுதி வரை இந்த ஆக்டோபஸ்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதன் மொத்த தலை நீளம் 5 சென்டிமீட்டர் வரை இருக்கும். கைகள் 3 முதல் 10 சென்டிமீட்டர் வரை இருக்கும். அவற்றின் அளவு மற்றும் அவை வாழும் சூழல்களில் கலக்கும் திறன் காரணமாக அவற்றை கண்டறிவது நம்ப முடியாத அளவிற்கு கடினம். 4. பொதுவான ஆக்டோபஸ். இந்த பொதுவான ஆக்டோபஸ்கள் உலகளவில் பரவியுள்ளன. மேலும் அவை இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடலை பூர்வீகமாக கொண்டுள்ளன. அவை குறிப்பாக மத்தியதரை கடல், கிழக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் ஜப்பானிய நீரில் ஏராளமாக காணப்படுகின்றன. அனைத்து ஆக்டோபஸ்களும் விஷத்தை உற்பத்தி செய்கின்றன, ஆனால் ஒரு சில மட்டுமே மனிதர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தும். நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸின் 3 அல்லது 4 இனங்கள் உலகின் மிகவும் விஷ ஆக்டோபஸ்கள் என்ற பட்டத்திற்கான தரவரிசைப்படுத்தப்படுகின்றன. மேலும் கடலில் உள்ள மிகவும் விஷ உயிரினம் ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் சில பகுதிகளுக்கு அப்பால் வசிக்கும் இந்த வகை ஆக்டோபஸ்கள் நிமிடங்களில் ஒரு நபரை கொல்லும் திறன் கொண்ட ஒரு நச்சுத்தன்மையை கொண்டுள்ளன. சில 10 பேரை கொல்ல போதுமான நச்சுத்தன்மையை கொண்டுள்ளன. அதிர்ஷ்டவசமாக ஆக்டோபஸ்கள் ஆக்ரோஷமானவை அல்ல, மேலும் தண்ணீரிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு தூண்டப்படும் போது மட்டுமே கடிக்கும். நீல வளையமுள்ள என்காலி அல்லது நீல வளைய சாக்கு கணவாய் அல்லது ப்ளூரீன் ஆக்டோபஸ் என்பது என்காலி குடும்பத்தைச் சேர்ந்த கொடிய நஞ்சுள்ள கடல்வாழ் உயிரினம் ஆகும். இவற்றின் உடலில் உள்ள நீல நிற வளையங்களால் இவை இப்பெயர் பெற்றன. இவ்வகை உயிரினங்கள் பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல் பகுதியில் ஜப்பானில் இருந்து ஆஸ்திரேலியா வரையிலான கடல் பகுதியின் அலைக்குளங்கள், பவளப்பாறைகள் ஆகிய பகுதிகளில் காணப்படுகின்றன.
இவற்றின் முதன்மை வாழிடப்பரப்பு என்பது நியூ சவுத் வேல்ஸ், தெற்கு ஆஸ்திரேலியா மற்றும் வடக்கு மேற்கு ஆஸ்திரேலியாவை சுற்றி உள்ளது. இவை உலகின் மிக ஆபத்தான கடல் விலங்காக குறிப்பிடப்படுகின்றன. இவை சிறியதாக 12 முதல் 20 சென்டிமீட்டர் அளவிலானவையாக உள்ளன. மேலும் மந்தமான இயல்பு இடவையாக உள்ளவை. இவற்றை தொடுவது மனிதர்களுக்கு ஆபத்தானது. இவற்றின் நஞ்சு மனிதர்களை கொல்ல போதுமான சக்தி வாய்ந்ததாக உள்ளது. அந்தமான் தீவுகளில் உள்ள நீல்தீவில் துடிப்பான நீரில் அமைந்திருக்கும் நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸ் டைவர்களுக்கு மிகவும் விருப்பமான விலங்கு என்பதில் சந்தேகமில்லை. இந்த அழகான மற்றும் மழுப்பலான உயிரினங்களை காணும்போது டைவர்கள் எவ்வளவு உற்சாகமடைகிறார்கள் என்பதை பார்ப்பதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம். நீங்களே ஒன்றை பார்த்திருக்கலாம். ஆனால் நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸை பற்றி உங்களுக்கு உண்மையில் எவ்வளவு தெரியும்? இந்த உயிரினங்கள் ஏன் மிகவும் விரும்பப்படுகின்றன என்பதை கண்டறிய தொடர்ந்து இந்த யூடியூப்பை கடைசி வரை பாருங்கள். நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸ்கள் மிகவும் விஷமுள்ள செபலோபாட்களின் குழுவாகும். அவை பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல்களில் பவளப்பாறைகள் மற்றும் பாறை பகுதிகளில் காணப்படுகின்றன. நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸில் சுமார் 10 இனங்கள் இருக்கலாம், ஆனால் 4 மட்டுமே அறிவியல் பெயர்கள் வழங்கப்பட்டுள்ளன. பெரிய நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸ், தெற்கு நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸ், நீலக்கோடு கொண்ட ஆக்டோபஸ் மற்றும் ஹபலோக்லேனா நியர்ஸ்ட்ராசி ஆக்டோபஸ்கள். பெரிய நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸ் அதன் கைகள் உட்பட தோராயமாக 12 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது. இந்த சிறிய செபலோபாட்கள் நிச்சயமாக மனிதனுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நீல வளையத்திலிருந்து ஒரு கடி சில நிமிடங்களில் 26 பேரை கொல்லக்கூடும். அவற்றின் உமிழ்நீர் சுரப்பிகளில் உள்ள சிம்பியோடிக் பாக்டீரியாவால் உற்பத்தி செய்யப்படும் இந்த விஷம் டெட்ரோடோடாக்சின் ஆகும். இது பஃபர்ஃபிஷிலும் காணப்படும் அதே வகையான ஒரு நியூரோடாக்சின் ஆகும். இது சயனைடை விட 1000 மடங்கு அதிக நச்சுத்தன்மை கொண்டது. அளவை பொறுத்து பாதிக்கப்பட்டவருக்கு உணர்வின்மை, விழுங்குவதில் சிரமம் மற்றும் தசை முடக்கம் ஏற்படலாம். உதரவிதானம் செயலிழந்து போவதால் மரணம் பொதுவாக சுவாச கோளாறால் ஏற்படுகிறது. நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸ்களின் கடி அரிதானது என்றாலும் தூரத்திலிருந்து அவற்றை பாராட்டுவது எப்போதும் மதிப்புக்குரியது. ஆக்டோபஸ்கள் தங்கள் தோலின் கீழ் ஆயிரக்கணக்கான குரோமடோபோர்களை கொண்டுள்ளன. இவை சிறப்பு செல்கள். அவை கண் இமைக்கும் நேரத்தில் தங்கள் நிறத்தை மாற்ற அனுமதிக்கின்றன. நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸ்கள் தங்கள் சுற்றுப்புறங்களுடன் கலக்க தங்கள் தோலின் நிறம் மற்றும் அமைப்பை மாற்ற முடியும். இது வேட்டையாடுபவர்களை தவிர்க்க அல்லது இரையை பதுங்கிச் செல்ல பவளப்பாறைகள் மற்றும் பாறைகளை பின்பற்ற உதவுகிறது. அவை பெரும்பாலான நேரத்தை பிளவுகளில் மறைந்து இரவில் மீன்களை வேட்டையாடுவதற்காக வெளிப்படுகின்றன. நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸ்கள் ஜப்பான், பிலிப்பைன்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் அதிகமாக காணப்படுகின்றன. ஆக்டோபஸ்கள் 0 முதல் 50 மீட்டர் வரை ஆழத்தை ஆக்கிரமித்துள்ளன. ஆக்டோபஸ்கள் இரவு நேர விலங்குகள். நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸில் சுமார் 8 முதல் 10 இனங்கள் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். இருப்பினும் அவற்றில் 3 முதல் 4 வரை மட்டுமே வகைப்படுத்தவும் பெயரிடவும் அவர்களால் முடிந்தது. ஆக்டோபஸின் வாழ்விடம் அது சேர்ந்த இனத்தை பொறுத்தது. 1. பெரிய நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸ். இந்த ஆக்டோபஸ் இனம் பசிபிக் பெருங்கடலில் வாழ்கிறது. இலங்கை, பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா மற்றும் பப்புவா நியூ கினியா போன்ற நாடுகள் இந்த விலங்கை கொண்டுள்ளன. இந்த இனம் ஆழமற்ற நீரை விரும்புகிறது. மணல் அதிகம் உள்ள பாறை பகுதிகளில் இந்த இனம் அதிகளவில் வசிக்கிறது. 2. தெற்கு நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸ். ஆஸ்திரேலியாவின் தெற்கு கடற்கரையில் இந்த வகை ஆக்டோபஸ்கள் காணப்படுகின்றன. அவை 30 மீட்டர் ஆழம் வரை காணப்படுகின்றன. பெரிய நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸை போலன்றி இந்த இனம் மிகவும் வரையறுக்கப்பட்ட புவியியல் பரவலை கொண்டுள்ளது. 3. நீல நிற கோடு கொண்ட ஆக்டோபஸ். இந்த இனம் ஆஸ்திரேலியாவின் பாறை பகுதிகளிலும் ஆழமற்ற கடலோர நீரிலும் வாழ்கிறது. இவை 15 மீட்டர் ஆழம் வரை காணப்படுகின்றன. அவை அளவில் மிகச் சிறியவை. எனவே அவை காலியான கடல் ஓடுகளிலோ அல்லது தூக்கி எறியப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்களிலோ வாழ்வதை காணலாம். 4. ஹபலோஸ்லேனா மிர்ஸ்ட்ரஸ்டி. இந்த இனம் 2 முறை மட்டுமே காணப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். 1938 ஆண்டு அந்தமானில் ஒரு முறையும் 2012 ஆண்டு வங்காள விரிகுடாவிற்கு அருகில் உள்ள சென்னையில் ஒரு முறையும் காணப்பட்டது.
இதை தவிர இந்த இனத்தை பற்றி மிக குறைவாகவே அறியப்படுகிறது. ப்ளூரிங் ஆக்டோபஸ்னால் மனிதர்களை அடையாளம் காண முடியுமாம். இவை மிகவும் புத்திசாலித்தனம் வாய்ந்த உயிரினம் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். தி ஆக்டோபஸ் நியூஸ் மாகசின் ஆன்லைன் TONMO என்னும் இணையதள சமூகம் ஆக்டோபஸ், கணவாய்கள், சிப்பிகள் போன்றவற்றின் உயிரியல், பன்முகத்தன்மை ஆகியவற்றை ஆராய்ந்து கட்டுரைகள் வெளியிடும் நிறுவனம். ஆக்டோபஸின் உணர்ச்சி கொடுக்குகளின் எண்ணிக்கை 8 என்பதால் தான் அக்டோபர் 8ஆம் தேதி உலக ஆக்டோபஸ் தினமாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிறுவனம் அக்டோபர் 8, 2007ஆம் ஆண்டு முதலில் உலக ஆக்டோபஸ் தினத்தை அறிவித்தது. அதன்படி இன்று வரை அக்டோபர் 8ஆம் தேதி பின்னேற்கோள்குறி ஆக்டோபஸ் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆக்டோபஸ் நீண்ட கால மற்றும் குறுகிய கால நினைவாற்றல் கொண்டவை என்று கூறுகின்றனர். அவற்றால் மனிதர்களையும் அடையாளம் காண முடியுமாம். அவை மிகவும் புத்திசாலித்தனம் வாய்ந்த உயிரினம் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். பெரும்பாலும் ஆக்டோபஸ்கள் கடுஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படும். அவை ஓய்வெடுக்கும் நேரத்தில் பிங்க் நிறத்தில் தோற்றமளிக்கும். ஆக்டோபஸ்களின் ரத்தம் நீல நிறத்தில் இருக்கும். இவற்றுக்கு 3 இதயம் உண்டு. இதன் மூளை டோனட் வடிவத்தில் இருக்கும். ஆக்டோபஸின் விஷத்தில் டெட்ரோடோடாக்சின், ஹிஸ்டமைன், ட்ரிப்டமைன் போன்ற நச்சுக்களை உற்பத்தி செய்யும். இந்த விஷம் மனித உடலில் பரவினால் பார்வை இழப்பு, மூச்சு பிரச்சனைகள், இருதய பாதிப்புகளை ஏற்படுத்தும். இறப்பு நிகழவும் வாய்ப்பு உள்ளது. ஒருமுறை இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டால் அதற்கு பின் ஆண் ஆக்டோபசுகள் அதிகபட்சம் சில மாதங்களே உயிர் வாழும். ஒரு பெண் ஆக்டோபஸ் 4 லட்சம் முட்டைகள் வரை இடும். அந்த முட்டைகள் பொரிய 5 மாதங்கள் ஆகும். அத்தனை நாட்களும் அந்த பெண் ஆக்டோபஸ் இரவு பகல் பாராமல் முட்டைகளை பாதுகாக்கும். இதனால் பெரும்பாலும் அந்த காலகட்டத்தில் உணவுகளை கூட தவறவிடுகிறது. அதிகபட்சம் பெண் ஆக்டோபசுகள் தன் முட்டைகள் பொரிந்த பின் ஒரு சில நாட்களே உயிர் வாழ்கின்றன. இந்த ஆக்டோபஸ் தனது முட்டைகளை பாதுகாத்துக் கொண்டு பட்டினி கிடந்தது எனக்கு என் அம்மாவை நினைவூட்டுகிறது. 1998இல் நான் ஜூவலாஜிக்கல் சர்வே ஆப் இந்தியாவில் இருந்தபோது ஒரு ஆக்டோபஸ் திருவான்மியூர் கடற்கரையில் இருந்த ஒரு பாறை பகுதியில் தன்னை பாதுகாத்துக் கொண்டதை கண்டேன். கடற்கரை கிட்டத்தட்ட என் வீட்டில் இருந்து ஆயிரக்கணக்கான அடிகள் தொலைவில் தான் இருந்தது. சூரியனின் பிரகாசமான ஒளிக்கட்டைகளில் ஆக்டோபஸின் விளிம்புகள் தினமும் நான் பார்க்கும்போது சிவப்பு ஊதா நிறத்தில் ஒளிர்ந்தன. ஆக்டோபஸை பற்றி எனக்கு தெரியும். ஜூவலாஜிக்கல் சர்வே ஆப் இந்தியாவின் ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சேர்ந்த சோட்டா இன்வெஸ்டிகேட்டர் கப்பல் ஒரு ஆக்டோபஸை மட்டுமல்ல, இந்த கடல் பாறையில் ஒட்டிக்கொண்டிருக்கும் பல ஆக்டோபஸ் களையும் கவனிக்க வந்தது. ஆனால் அங்கே அந்த ஆக்டோபஸ் மட்டும்தான் மெதுவாக பாறையை நோக்கி நகர்ந்தது. 1 மாதத்திற்கும் சற்று அதிகமான காலம் கழித்து ஜூவலாஜிக்கல் சர்வே ஆப் இந்தியாவின் ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களும் நானும் திரும்பி வந்தபோது அதே ஆக்டோபஸ் வடுக்கள் மூலம் அறிய முடிந்தது. ஆக்டோபஸின் கைகள் உறிஞ்சப்பட்ட போல அதைச் சுற்றி புதிதாக இடப்பட்ட முட்டைகளின் பிடியில் இருந்தன. ஒரு துணை ஆக்டோபஸ் தாய் ஆக்டோபஸை பார்க்க வந்தது. ஆக்டோபஸ் அசையவில்லை. ஆக்டோபஸ் சாப்பிடவில்லை. ஆக்டோபஸ் சுருங்கிவிட்டது. என் ஒவ்வொரு வருகையிலும் அவள் வெளியேறியதைப் போல காணப்பட்டாள். துணைக்கு இருந்த ஆக்டோபஸ் ஆண்டுகளில் பலமுறை ஆக்டோபஸை கவனித்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் அந்த பெண் ஆக்டோபஸ் கிழிந்த முட்டை காப்சியூல்களில் ஒரு நிழற்படத்தை விட்டு சென்றிருந்தாள். அது காற்றிழுத்த பலூன்களைப் போல பாறையில் ஒட்டிக்கொண்டிருந்தது. முட்டைகள் வெற்றிகரமாக குஞ்சு பொரித்தது. தாய் ஆக்டோபஸை இறக்க விடுவிப்பதற்கான அறிகுறியாகும் என்பதை ஜூவலாஜிக்கல் சர்வே ஆப் இந்தியாவின் ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சேர்ந்த நாங்கள் புரிந்து கொண்டோம். பெரும்பாலான தாய் ஆக்டோபஸ்கள் வாழ்நாளில் ஒரு ஜோடி முட்டைகளை இடுகின்றன. அவற்றின் குஞ்சு பொரித்த பிறகு இறக்கின்றன. ஆக்டோபஸை கவனித்த நாங்கள் அதன் அடைகாக்கும் காலத்தை இதுவரை பதிவு செய்யப்பட்ட எந்த விலங்கிலும் இல்லாத அளவுக்கு மிக நீண்ட காலம் என்று நினைத்தோம். விலங்கு இராச்சியத்தில் ஆண்டின் பெஸ்ட் தாய் என்று இந்த ஆக்டோபஸை அழைக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆக்டோபஸ் அதன் முட்டைகளை அடைகாக்கும் போது ஏன் சாப்பிடவில்லை என்பதை அறிய இதுவரை விடை கிடைக்கவில்லை. ஒரு உணர்வுள்ள ஒரு உயிரினம் நம்பிக்கை போன்ற ஒன்று இல்லாமல் எப்படி பட்டினி கிடக்கும் என்பதை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. நான் நினைத்தது என்னவென்றால் ஆக்டோபஸ் தாய் எப்போதாவது வருத்தப்பட்டாளா என்பதுதான் எனக்கு இதுவரை புரியவில்லை. நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸை பாருங்கள், ஆனால் தொடாதீர்கள். அவை விஷ ஆக்டோபஸ்கள்.
அனைத்து ஆக்டோபஸ்களும் விஷத்தை உற்பத்தி செய்கின்றன, ஆனால் ஒரு சில மட்டுமே மனிதர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தும். பொதுவாக ஆண் ஆக்டோபஸ்கள் பெண் துணையை அடக்க விஷத்தை பயன்படுத்துகின்றன. மேலும் உடலுறவுக்கு பிறகு தன்னை பெண் ஆக்டோபஸ்கள் சாப்பிடப்படுவதை தவிர்க்கவும் ஆண் நீல நிறக்கோடு கொண்ட ஆக்டோபஸ்கள் பெண் விலங்குகளுக்குள் டெட்ரோடோடாக்சின் விஷத்தை செலுத்துவதை விஞ்ஞானிகள் கவனித்தனர். இது அவற்றை இனச்சேர்க்கைக்கு உகந்த வகையில் அசையாமல் ஆக்கியது. சில ஆண் ஆக்டோபஸ்கள் தங்கள் பெண் துணையால் சாப்பிடப்படுவதை தவிர்க்க விஷத்தை பயன்படுத்துகின்றன. நீல நிற கோடு கொண்ட ஆக்டோபஸ்கள் சிறியவை, 6 அங்குல அகலம் மட்டுமே கொண்டவை. ஆனால் அவற்றின் விஷம் ஒரு தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவற்றின் உமிழ்நீர் சுரப்பிகள் சிம்பியோட்டிக் பாக்டீரியாக்களால் நிரம்பியுள்ளன. அவை டெட்ரோடோடாக்சின் அல்லது சுருக்கமாக TTX எனப்படும் கொடிய விஷத்தை வெளியேற்றுகின்றன. சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் ஆண் நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸ்கள் இனப்பெருக்கத்தின் போது TTX-ஐ பயன்படுத்துகின்றன என்பதை அறிந்தனர். பெண் ஆக்டோபஸ்கள் ஆண் ஆக்டோபஸை விட மிக பெரியவை. மேலும் இனச்சேர்க்கைக்கு பிறகு பெண்கள் பெரும்பாலும் தங்கள் கூட்டாளிகளை சாப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த நரமாமிசத்திற்கு எதிராக ஆண்கள் ஒரு புத்திசாலித்தனமான பாதுகாப்பை உருவாக்கியுள்ளனர். ஆய்வக சோதனைகளின் போது ஆண் நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸ்கள் தங்கள் துணையின் தலையின் பின்புறத்தில் உள்ள பெருநாடியில் TTX அளவை செலுத்துவதை விஞ்ஞானிகள் கவனித்தனர். கடித்தால் டெட்ரோடோடாக்சினுக்கு இயற்கையாகவே எதிர்ப்பு திறன் கொண்ட பெண் விலங்குகள் கொல்லப்படவில்லை. ஆனால் அவை அவற்றை இனச்சேர்க்கைக்கு உகந்த வகையில் அசையாமல் நச்சு செயல்பாட்டிற்கு வந்தவுடன் ஆண் பூச்சிகள் பெண் பூச்சிகளின் மீது ஏறி 40 முதல் 75 நிமிடங்கள் வரை இனச்சேர்க்கை செய்தன. இதனால் அவை விழுங்கப்படும் அபாயம் இல்லை. ஆண் நீல நிறக்கோடு கொண்ட ஆக்டோபஸ்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே இனச்சேர்க்கை செய்வதால் பரிணாம ரீதியாக பார்த்தால் சாப்பிடப்படுவதை தவிர்க்க நச்சுத்தன்மையை பயன்படுத்துவதன் மூலம் அவை என்ன பெறுகின்றன என்பது முற்றிலும் தெளிவாக தெரியவில்லை. மற்றொரு சாத்தியக்கூறு என்னவென்றால், விருப்பமில்லாத பெண்களை அடக்க அவர்கள் விஷத்தை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் தேர்வு செய்ய நிறைய ஆண்களை கொண்டுள்ளனர் அல்லது அந்த நேரத்தில் இனச்சேர்க்கை செய்ய விரும்பாமல் இருக்கலாம். உலகெங்கிலும் பல இடங்களில் இரவு உணவு மேஜையில் ஆக்டோபஸ் பொதுவான மெனு உருப்படிகளாகும். ஒவ்வொரு ஆண்டும் 4 மில்லியன் மெட்ரிக் டன்களுக்கு மேல் ஆக்டோபஸ்கள் கடலில் இருந்து பிடிக்கப்படுகின்றன. இது 27,000 வயது வந்த திமிங்கலங்களின் எடைக்கு சமம். 2011 ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் அறிக்கை தோராயமாக 3,51,000 மெட்ரிக் டன் ஆக்டோபஸ் மீன்பிடிக்கப்பட்டதாக கண்டறிந்துள்ளது. மனிதனுக்கு ஆக்டோபஸ்கள் மீதான ஈர்ப்பு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியது. மினோவான் காலத்தில் கிமு 2000ஆம் ஆண்டு தேதியிட்ட மட்பாண்டங்களில் ஆக்டோபஸ்களின் படங்கள் காணப்படுகின்றன. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக கடல் பயணிகள் ஆக்டோபஸ் ஆகியவற்றை நடுக்கம், பயம் மற்றும் பிரமிப்புடன் கருதி வருகின்றனர். 20,000 லீக்ஸ் அண்டர் தி சீ போன்ற பல சினிமா கதைகளுக்கு உத்வேகம் அளித்த உணர்வுகள். அவை பயங்கரமான மிருகங்களாக சித்தரிக்கின்றன. பல கதைகள், திரைப்படங்கள் மற்றும் கலைப்படைப்புகள் ஆக்டோபஸ்கள் பயங்கரமான அரக்கர்களாக சித்தரிக்கின்றன. ஆனால் பெரும்பாலான புராணங்களும் புனைவுகளும் உண்மையில் சிறிய அடிப்படையை கொண்ட கதைகள் மட்டுமே. சில சமயங்களில் மீன்களும் ஆக்டோபஸ்களும் கூட்டமாக வேட்டையாடுகின்றன. இதில் வெவ்வேறு இனங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் குறிப்பிட்ட சமூக பாத்திரங்களை வகிக்கிறார்கள். சில நேரங்களில் ஆக்டோபஸ் வழிநடத்துகிறது. சில சமயங்களில் புத்திசாலித்தனமான முதுகெலும்பில்லாதவை புதிய பகுப்பாய்வின்படி அவற்றைச் சுற்றியுள்ள செதில் குழுவின் உறுப்பினர்களிடமிருந்து வரும் குறிப்புகளை பின்பற்றுகின்றன. குறிப்பிட்ட வகை மீன்கள் தொடர்ச்சியான பாத்திரங்களை வகிப்பதாக தெரிகிறது. மேலும் சில சந்தர்ப்பங்களில் மீன்கள் வேட்டையாடும் போட்டிகளை தொடங்குகின்றன. அவற்றின் குகைகளிலிருந்து ஆக்டோபஸ்களை ஆட்சேர்ப்பு செய்கின்றன. நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸ்கள் பவளப்பாறைகள் மற்றும் கடல் புற்களை ஆக்கிரமித்து வாழ்கின்றன. மாசுபாடு மற்றும் மனித நடவடிக்கைகள் இந்த 2 வாழ்விடங்களையும் மோசமாக பாதித்துள்ளன. இது இந்த வசீகரிக்கும் உயிரினங்களின் வீட்டை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது. உதாரணமாக, கடல் நீரின் வெப்பநிலை அதிகரிப்பது பவள வெளுப்புக்கு காரணமாகியுள்ளது. கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிப்பது அமிலமாக்கல் மிகவும் ஒரு கவலைக்கு மற்றொரு காரணம். இறுதியாக, நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸ்கள் மிகவும் விஷத்தன்மை கொண்டவை என்பதை குறிப்பிடுவது முக்கியம். ஆக்டோபஸின் அழகான நிறம் நம்மில் பெரும்பாலோருக்கு ஈர்ப்புக்கான ஒரு மூலமாகும்.
ஆனால் உலகின் மிக கொடிய உயிரினங்களில் ஒன்றின் அருகில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணராமல் இருக்கலாம். எனவே பிரகாசமான நீல வளையங்களை கொண்ட ஒரு ஆக்டோபஸை நீங்கள் கண்டால் பாதுகாப்பான தூரத்திலிருந்து இந்த அழகை போற்றுவது புத்திசாலித்தனமாக இருக்கும். இன்று நாம் நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸ்கள் பற்றிய பல தகவல்களை அறிந்தோம். இது இயற்கையின் ஒரு வியப்பான படைப்பு. இதன் தனித்துவங்கள், தற்காப்பு முறை, உணவு பழக்கம் அனைத்தும் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன. நண்பர்களே, நீங்கள் நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸ்கள் பற்றிய இன்னும் ஆழமான தகவல்களை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் கிரியேட்டிவ் டுக்ரிமேஷன் யூடியூபை தொடர மறக்காதீர்கள். விரைவில் இன்னும் பல புதுமையான உயிரினத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.